அங்கே நடந்தது ஒரு ஷூட்டிங் தாங்க, வேணும்னே லைட் ஆஃப் பண்ணார் விஜய், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடினாரு, அதுவே வந்து ஒரு மாதிரி சைக்கோத்தனமான வேலையை விஜய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வேன் நிப்பாட்டிட்டு மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி வரும்போது விஜய் மேலே எழுந்து வந்து பேசினாரு. அந்த சம்பவம் நடக்கும்போது ரொம்ப அசால்ட்டாக அவர் இருந்தார். செருப்பு தூக்கி போட்டதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, நீ பார்க்காம பேசிட்டு இருக்கியாடா, அதுக்காக செருப்பு தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நரேட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் சிபிஐ வழக்கில் இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு, தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு திரும்ப பார்த்தீங்கன்னா விஜய் மேலேயே திருப்புற மாதிரி இந்த விஷயத்த கொண்டு வராங்க. என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, இது அது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா, அந்த நடந்ததே ஒரு ஷூட்டிங்க, அங்கே தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருந்தாங்க, அவங்க வந்து த்ரிஷா உள்ளே இருந்தாங்க, பஸ்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்க. பேசிக்காக நம்ம வந்து கேட்கப்படக்கூடிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா, அப்படி திட்டமிட்டு ஒரு இடத்துல ஒரு ஃபுட்டேஜை சேர்க்கறதுக்காக அவங்க வந்து ஒரு லைவ் சம்பவத்தை எடுத்துகிட்டு வருவாங்கன்றது ஃபஸ்ட்டு வந்து நம்ப முடியாத விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை கோடியை விட்டுட்டு நான் படம்லாம் நடிக்க மாட்டேன், நான் வந்து மக்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு, அதாவது காலம் போன காலத்தில் கடைசியில் படம்லாம் இல்லை, ரொம்ப வாய்ப்பெல்லாம் இல்லை, பெருசாக இல்லை, நம்ம வந்து அரசியலுக்கு போயிடலான்ற மாதிரி இல்லாமல் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் வந்து இறங்கி வந்து இந்த மாதிரி வந்து வராரு அப்படின்னும் போது ஒரு படத்துக்காகவா வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து லைவாக கூட்டி ஒரு படம்னு நடப்பார். அப்படியே பண்ணியிருந்தாலுமே இப்போ ஜனநாயகம் படம் வந்து சிக்கலில் இருக்குது, சென்சாரு சிக்கலில் போயிட்டுருக்கு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஜனநாயகம் படம்ன்றதே நம்ம வந்து பார்க்குறோம், வெளியே வரப்போகிறதே பார்க்குறோம். அப்படி வெளிவந்திருந்தால் சிபிஐ வழக்கு அவங்களே வந்து பதிஞ்சிருவாங்களே, என்னப்பா நீ அன்றைக்கி வந்து கரூர் சம்பவத்தை திட்டமிட்டு நடக்கலைன்னு சொன்ன, நீ தான் வேணே கூட்டத்தை கூட்டியிருக்க போல, சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி படம் வெளியானால் தெரிய போகுது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த ஃபுட்டேஜ் அதில் இல்லாமல் இருக்க போதா என்ன? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னொன்று, ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இயக்குனர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இங்கே பெப்சியில் சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை. அங்கே கண்டிப்பாக இயக்குனர் இல்லாமல் ஒரு ஃபுட்டேஜோ இதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது.